ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா அரேபியன் ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு பிரெட் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரபடி வச்சு பண்ணக்கூடியது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு அது ஓரங்கள் மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நான் வந்து ஸ்லைஸ் போட்டுக்க போகிறேன். ஒரு பிரெட்டை நாளாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பட்டர் போட்டு தோசைக்கல்லே பட்டர் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்து தவா டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிரெட் பீஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரபடி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சம் மில்க் மேடு, கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். பிகாஸ் அந்த கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி பாலை குறுக்கி நம்ம ரபடி ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது வந்து ஈஸி டு மேக்கிங் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கிறிஸ்பியான பிரெட், அதை ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த குறுக்குன பால் அந்த ரபடி வந்து அது மேலே ஒரு லேயராக விட போகிறோம். அதுக்கு மேலே திரும்பி ஒரு லேயர் வந்து நம்ம பிரெட்டை ஃபார்ம் பண்ணி அந்த கிறிஸ்பியான பிரெட்டை வந்து அழகாக அடுக்கி வச்சு அது மேலே வந்து இந்த ரபடி விட்டு நல்லா செட் பண்ணி வைக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுக்கு டாப்பிங்க்கு வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சாப் பண்ணி அது மேலே தூவிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் இது கூட வந்து லிச்சி ஃப்ரூட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் லைக் ஆப்பிள், பனானா எந்த ஃப்ரூட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் அங்கங்கே டாப்பிங் மாதிரி வச்சிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப யம்மி டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட வந்து ஃபைனலாக வந்து நான் டூட்டி ஃப்ரூட்டி தூவிட்டு இதை அப்படியேவும் நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 hour கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரஸ்ட் மீ சூப்பராக இருக்குங்க. ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல டெசர்ட்னே சொல்லலாம். குழந்தைங்க விரும்பி இதை சாப்பிடுவாங்க. கெஸ்ட் வரும்போது நீங்கள் டெசர்ட்டாக இதை கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அட்டகாசமான இந்த அரேபியன் ஸ்டைல் பிரெட் புட்டிங் ரபடி வித் பிரெட் புட்டிங்கை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.